ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டேட்டா டைப் மற்றும் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேரியபிளுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்போட வந்து அசோசியேட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் மெமரிஸ் வந்துட்டு ஓஎஸில் வந்து நம்ம அலோகேட் பண்ணுவோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பேசிக் டேட்டா டைப், இன்னொன்று வந்து டிரைவ் டேட்டா டைப். ஸோ பேசிக் டேட்டா டைப்னு சொல்லலாம், ப்ரீடிஃபைன் டேட்டா டைப்னு சொல்லலாம், இல்லை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லலாம். டிரைவ் டேட்டா டைப்பை வந்து பார்த்தோம்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் டேட்டா டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இன்டிஜர், ஃப்ளோட், டபுள் கேரக்டர் இருக்கும். நெக்ஸ்ட் டிரைவ் டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அரே, பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், யூனியன் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒன்லி பேசிக் டேட்டா டைப் தான் பார்க்க போகிறோம். டிரைவ் டேட்டா டைப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பின்னாடி வர வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்டிஜர் பார்க்க போகிறோம். ஸோ இன்டிஜர் அப்படின்னா என்ன? இன்டிஜர் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர் தான் நம்ம வந்து இன்டிஜர்னு சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லை ஜீரோவாக கூட இருக்கலாம். பட் டெசிமல் வேல்யூஸ் இருக்கவே கூடாது. இங்கே கீழே வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். -10 இன்டிஜர், 0 இன்டிஜர், 23 இன்டிஜர். ஸோ ஒரு இன்டிஜரை வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? ஸோ இன்டிஜரை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ன்றது தான் கீவேர்டு. ஸோ இன்ட்டு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் வந்து உங்களுக்கு வந்து இன்டிஜர் வந்து டிக்ளேர் ஆகிடும். ஓகே, இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓஎஸில் வந்து மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ நார்மலாக ஒரு இன்டிஜர் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா 4 பைட்ஸ் வந்துட்டு அதுக்கான மெமரி தேவைப்படும். ஸோ 4 பைட்ஸ்ன்றது 32 பிட். அதாவது -214,74,83,648 இருந்து ப்ளஸ் 214,74,83,647 வரைக்கும் வந்துட்டு நம்ம இன்டிஜர் வேல்யூஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்டிஜர் வேறு நேம்னு கொடுக்குறீங்கல்ல, அதில் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து கொண்டு போக முடியாது. நீங்கள் நார்மலாக இன்டிஜர்னு கொடுக்குறீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இன்டிஜர்னு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வேறு சில டேட்டா டைப்லாம் இருக்குது, நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம பிரிண்ட்எஃப்ல போட்டு பிரிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்டிஜரோ வேறு ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கொடுக்கணும். இங்கே வந்து இன்டிஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா %d. இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது வந்து பின்னாடி ப்ரோக்ராமில் இருக்குது, நம்ம அதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ %dனா இன்டிஜருக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற வேல்யூ. நெக்ஸ்ட் ஃப்ளோட் அண்ட் டபுள் பார்க்கலாம். ஸோ ஃப்ளோட் அண்ட் டபுள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் நம்பரை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டிக்ளரேஷன் ஒரு ஃப்ளோட் வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ளோட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட் ஒரு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூவை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்பேஸ் வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா டபுளாக வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே வந்து 3.14 கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளோட் அண்ட் டபுள் ரெண்டுமே ரியல் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பைட்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதே டபுள் பார்த்தோம் அப்படின்னா 8 பைட்ஸ் இருக்கும். ஸோ இது தாங்க மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு வந்து %f, டபுளுக்கு வந்து பார்த்தோம்னா %lf. இதுதான் இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேரக்டர் டேட்டா டைப்ஸ் வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். நல்லா கேட்டுக்கோங்க, சிங்கிள் கேரக்டர், நாட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கேரக்டர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து எவ்வளோ மெமரி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 பைட்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு பைட்ஸ் வந்து எடுத்துக்கும், விச் மீன்ஸ் 8 பிட்ஸ். இங்கே நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். கேர்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட கீவேர்ட் CHAR போட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஈக்குவல் கொண்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். கேரக்டரோட சைஸ் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா -128 இருந்து +127 வரைக்கும் மொத்தம் 256 கேரக்டர் வந்துட்டு அதோட சைஸ். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மலான வந்து சைன்டு கேரக்டர். நமக்கு இன்னொன்று அன்சைன்டுன்னு ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது, அதை நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். அது அன்சைன்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எதுவுமே வராது, ஜஸ்ட் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். 0லேருந்து 256 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் வந்துட்டு ஆஸ்கி வேல்யூஸ் தான். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டராக நீங்கள் கொடுக்குறீங்க தெரியுமா, அந்த கோட்ஸ்குள்ளே கொடுக்குற எல்லாத்தையுமே ஆஸ்கியாக கன்வெர்ட் ஆகி தான் ஸ்டோர் பண்ணும். விச் மீன்ஸ் ஆஸ்கியாக கன்வெர்ட் ஆகி அதோட இன்டிஜர் வேல்யூஸ் தான் அங்கே நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதே நீங்கள் கேரக்டரை வந்து %dன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுங்க. வாய்ட் டேட்டா டைப். வாய்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வாய்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது.
ஸோ அதை வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வாய்டுன்றது வந்து என்ன சொல்கிறது நோ டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது எதுவுமே இல்லாததை வந்துட்டு வாய்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம எப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு வேல்யூமே நம்ம ரிட்டர்ன் பண்ணலையோ அந்த டைமில் வந்து வாய்டுன்னு கொடுத்து ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ரெஃப்ரெஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்றதை பற்றி ஒரு ஐடியாஸ் இருக்கும், அதனால் இது புரியும். புதுசாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து வாய்ட் வேரியபிளாக நம்மளால் கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதை நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் லாங் டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் லாங் வந்து நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணணுன்றது வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு சின்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம், கம்மியான ரேஞ்சுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு வந்து நான் லிமிட் அதிகமாக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கீழே வந்து நான் 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லாங் ஏ, லாங் பி, லாங் டபுள் சி, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டி. ஸோ லாங் ஏ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டு இன்டிஜர் தாங்க. இன்டிஜரோட எவ்வளோ சைஸ் இருக்குமோ அதே தான் லாங்குக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் பி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்டிஜரை விட அதிகமான சைஸ்க்கு வந்து நம்ம லாங் யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லாங் டபுள், இது வந்து சைஸ் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 12 பைட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டபுளோட வேல்யூவோட அதிகமான சைஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டி. ஸோ ஷார்ட் டி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா -32,767 ப்ளஸ் 32,767 வரைக்கும் இருக்க லிமிட்குள்ளே இருக்கிறது தான் நான் வந்து ஷார்ட் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா சைஸ் வந்து 2 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கும். நம்ம எப்பயுமே சைஸ் ஆஃப் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிளோட சைஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கம்பைலர் டு கம்பைலர் அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் பொறுத்தும் டிஃபர் ஆகும். அதனால் எப்போயுமே நம்ம சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் பிஹேவியர். ஸோ அதனால் நீங்கள் வந்து சைஸ் ஆஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதோட சைஸ் என்னன்றதை வந்து நீங்களே டிட்டர்மைன் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து சைன்டு அண்ட் அன்சைன்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ சைன் அண்ட் அன்சைன்டு அப்படின்னோடனே ரொம்ப குழம்ப வேணாம். சைன்னா வந்துட்டு என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். அன்சைன்டு அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ நெகட்டிவ் வேல்யூஸ், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து அன்சைன்டு இன்டிஜர் அப்படின்றது இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கேன், அப்புறம் இன்டிஜர் ஆஃப் ஒய் கொடுத்துருக்கேன். ஸோ இன்டிஜர்ன்றது வந்து பார்த்தோம்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அன்சைன்டு வந்து பார்த்தோம்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ், ஃப்ரம் 0லேருந்து பாசிட்டிவ் வரைக்கும் தான் லிமிட்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பைட்ஸ் தான் வந்து மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டிஜர் வந்து பார்த்தோம்னா -2^31 இருந்து +2^31 -1 அப்படின்ற சைஸ் வரைக்கும் வந்து இன்டிஜரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் அன்சைன்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 0ல் இருந்து 2^32 -1 அப்படின்ற சைஸ்க்கு வந்து போகும். ஸோ என்னடா +1 தானே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த 2^32 அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா 2^31ஓட டபுள் த பங்கு தான் வந்துட்டு 2^32 வரும். ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு எதுக்காக எந்த டைமில் வந்து நம்ம அன்சைன்டு இன்டிஜர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. உங்களுக்கு உங்களோட வேல்யூ வந்துட்டு நான் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட லிமிட் வந்து இன்டிஜரை விட தாண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்சைன்டு இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த டைமில் யூஸ் பண்ணணும், இந்த வேரியபிள் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா, லோக்கலாக யூஸ் பண்ணணுமா, குளோபலாக யூஸ் பண்ணணுமா அப்படின்றது வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு ஐடியாவோட தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும். நார்மலாக ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வந்துட்டு நம்ம லேபில் போட்டு பார்க்குற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணிலாம் பண்ண மாட்டோம். ரியல் டைமில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வேரியபிளுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம யோசித்து தான் பண்ணணும். இன்னும் ஒரு சில கம்பெனிஸில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்குமே வந்துட்டு நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பிட்ஸுமே நமக்கு வந்து முக்கியம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருந்தே நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து பழகிக்கோங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் எப்போயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத எந்த வேரியபிள்ஸுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங்குள்ளே போயிட்டு இதுக்குண்டான டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தியரியாக பார்த்த எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே ப்ரோக்ராமில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா as usual நம்ம வந்து ஹெடர் செக்ஷன், ஃபைல் நேம், ஆத்தர், வெர்ஷன், டிஸ்கிரிப்ஷன், காப்பிரைட்ஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உண்டானதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நான் வந்து 2 ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹெடர் ஃபைல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்காக ஒரு ஹெடர் ஃபைல். எதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதுக்கு வந்து இந்த ஹெடர் ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்க ஹெடர் ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா limits.h.
ஸோ இந்த லிமிட்ஸ் டாட் ஹெச் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் வாங்க இதை வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹெட் ஃபைல்குள்ளே போயிடும். உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும். ஸோ நாம் ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு டேட்டா டைப்போட மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம லிமிட்ஸ் டாட் ஹெச் அப்படின்ற ஒரு ஃபைல்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரோட மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -128, அதுக்கப்புறம் வந்துட்டு கேரக்டரோட மேக்ஸ் வேல்யூ வந்து +127. ஸோ இதே அன்சைன் கேரக்டரோட மேக்ஸ் வேல்யூ வந்து 255. அதே மாதிரி தான். ஸோ இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்டிஜருக்கு உண்டான சைஸ் தெரியும். ஸோ இன்ட்டு மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜரோட மேக்ஸிமம் வேல்யூ 214,74,83,647. ஸோ இது வந்து இன்டிஜரோட மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா, நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளேயே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இன்டிஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளோட் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஒரு டபுள் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கேரக்டர், ஷார்ட், லாங், லாங், லாங். ஸோ நம்ம பார்த்த எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இங்கே நம்ம உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இன்டிஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பர் கொடுத்துருக்கான் நார்மலாக. ஸோ ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் நம்பர், அதுக்கு வந்து பையோட வேல்யூ 3.14ன்னு கொடுத்துருக்கான். டபுளுக்கும் அதே தான், சேம், ரெண்டுக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ கேரக்டருக்கு வந்துட்டு டி கொடுத்துருக்கான். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கான், டபுள் கோட்ஸில் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட். ஸோ ஷார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் 10 கொடுத்துருக்கான். ஷார்ட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக எந்த குழப்பமும் வராது. ஷார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போனா கம்மியான ரேஞ்சில் இருக்கோ அப்போ வந்து ஷார்ட்ன்ற ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெமரி கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங். ஸோ லாங்குக்கும் இன்டிஜருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது 32 பிட் மிஷினில். ஸோ ரெண்டுமே வந்துட்டு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேம் தான். ஸோ இங்கே லிமிட்ஸ் டாட் ஹெச்சில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இன்ட்டு மேக்ஸுக்கு வந்துட்டு 2,14,74,000 இருக்கா. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து லாங்குக்கு செக் பண்ணிங்க அப்படின்னா தேடி பார்த்தீங்க அப்படின்னா லாங்கோட மேக்ஸ் கீழே இருக்குது. ஸோ லாங்கோட மேக்ஸும் அதே தான், 214,74,83,647. ஸோ சேம் நம்பர் தான். ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங். ஸோ லாங்கோட லிமிட் வந்து இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை விட அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாங் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த எல்லா வேல்யூவுமே டிக்ளேர் பண்ணது எல்லாத்தையும் இங்கே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இன்டிஜர் வந்துட்டு இன்டிஜர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து %d, அதுக்கப்புறம் அதோட சைஸ் ஆஃப் கொடுத்து இன்டிஜரோட சைஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இன்டிஜருக்கு %d, ஃப்ளோட்டுக்கு வந்து %f, டபுளுக்கு வந்து %lf, கேரக்டருக்கு வந்து %c, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டுக்கு வந்து hd, நெக்ஸ்ட்டு வந்து லாங்குக்கு வந்து ld, லாங்குக்கு வந்து பார்த்தோம்னா llld. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பக்கத்தில் வந்து நார்மல் அஸ் யூஷுவல் ஒரு இங்கே 2% d இருக்கா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்பர்ன்றது வந்து ஃபஸ்ட் %d வந்துட்டு அதாவது 10 ரிப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு %d சைஸ் ஆஃப் இருக்கா. இது வந்து இந்த நம்பருக்கு வந்து எவ்வளோ சைஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்கிறது ஃப்ளோட், அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்மளோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+F11 கொடுத்தீங்க அப்படின்னா அது கம்பைல் ஆகிட்டு ஸோ எதுவும் எரர் இருந்தால் அங்கேயே காட்டும், இல்லை எதுவும் எரர் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ரன் ஆகிடும். ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இன்டிஜரோட வேல்யூ வந்துட்டு 10, இன்டிஜர் 10, அதோட சைஸ் ஆஃப் வந்து என்னது 4 பிரிண்ட் ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.14, அதுக்கப்புறம் 3.14 தான் இருக்குது. அதோடு வந்துட்டு ஏன் எக்ஸ்ட்ரா வந்து இந்த 4 0 வந்திருக்கு. ஸோ நார்மலாக ஃப்ளோட்டோ டபுளோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டாட்க்கு அப்புறம் 6 டிஜிட் டெசிமல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இது சில மிஷினுக்கு வந்து 6 டிஜிட் வரும், சில மிஷினுக்கு வந்துட்டு கூட குறையாக வரும். ஸோ அது வந்து உங்களோட கம்பைலரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த எக்ஸ்ட்ரா ப்ரிசிஷனில் இருக்க எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிசிஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து 2 டிஜிட் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ளோட்டில் வந்துட்டு %2, டபுளுக்கும் அப்புறம் %க்கு அப்புறம் 2f, இங்கே 2lf, நீங்கள் 2, 3 எது கொடுத்தாலும் சரி நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஓகே சாரி இது வந்துட்டு நம்ம வந்து 0.2f கொடுக்கணும். 0.2f அப்படின்னு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா
3.14 ஓகேவா. ஸோ டாட்க்கு அப்புறம் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 டிஜிட் மட்டும் தான் வரும் அப்படின்றது. நீங்கள் 3 கொடுக்குறீங்கன்னா 3 டிஜிட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரிசிஷன் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா டி பிரிண்ட் ஆகிடுச்சு. கேரக்டரோட சைஸ் ஆஃப் வந்துட்டு 1. அதுக்கப்புறம் ஷார்ட் இன்டிஜர். ஸோ ஷார்ட் இன்டிஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அதே 10 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. 2 பைட்ஸ். ஸோ இன்டிஜரும் வந்துட்டு 10 பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 10 தான் பிரிண்ட் பண்ணுது, ஷார்ட்டும் 10 தான் பிரிண்ட் பண்ணுது. பட் இன்டிஜர் வந்து 4 பைட்ஸ் எடுத்துக்குது. அதே இது வந்துட்டு ஷார்ட் இன்டிஜர் வந்து வெறும் 2 பைட்ஸ்லேயே அதே வேலையாக பண்ணுது. இதனால் எப்போல்லாம் நீங்கள் கம்மியான ரேஞ்ச் இருக்கோ கம்மியான ரேஞ்ச் தான் வரும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஷார்ட் இன்டிஜராக போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து லாங். ஸோ லாங் இன்டிஜர் ரெண்டுமே சேம் அப்படின்றதுக்குனால ஸோ லாங்கோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங். ஸோ லாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்டிஜரோட லிமிட்டோட கொஞ்சம் அதிகமான ஒரு லிமிட்டில் வச்சு நான் பிரிண்ட் பண்ணேன். ஸோ லாங் இன்டிஜரோட நீங்கள் லிமிட்ஸ் பார்க்கணுமா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாங் இன்டிஜரோட லிமிட்ஸ் இதை உங்களால் படிக்க முடிச்சுன்னா படித்து சொல்லுங்கள். அவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் லாங் இன்டிஜரோட லிமிட்ஸ். கிட்டத்தட்ட இது நமக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கான ஒரு லிமிட். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ கடைசியில் வந்து ரிட்டன் 0. ஸோ ரிட்டன் என்னோட ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்கிறது. ஸோ ரிட்டன் 0 அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு எரருமே இல்லாமல் என்னோடய ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ இடையில ஏதோ ஒரு பிரச்சனைனால என்னோடய ப்ரோக்ராம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட கரஸ்பாண்டிங் எரர் கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.